ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் கோவில போய் வழிபாடு செய்து நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல நம்ம இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கோவில போய் வழிபாடு செய்யறீங்க, அந்த இறைவன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள். காலதேவ கணக்குப்படி நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் சரி, அங்கே தனுசு ராசி வேலை செய்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனுசு ராசி தான் காலதேவ கணக்குப்படி 9ஆம் இடம். அதுதான் கோவிலுக்கு உண்டான ஸ்தானம். எந்த ஒரு கோவில போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, சின்ன சின்ன கோவிலா இருந்தாலும் சரி, பெரிய பிரம்மாண்டமா இருக்கிற கோவிலா இருந்தாலும் சரி, அந்த கோவில போய் வழிபாடு செய்றீங்கன்னா அங்கே உங்களுக்கு தனுசு ராசி வேலை செய்து கொண்டே இருக்கும். காலதேவ கணக்குப்படி அது இறைவன், பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள். பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அதாவது அனைத்துக்கும் அவனே ஆதி மூலம் சொல்றாங்களா, அந்த அமைப்பு. ஆனா உங்களுக்கு அந்த கோவில்ல போய் அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யணும்? காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா அது 9ஆம் இடம்னு சொல்லிட்டேன். அது பாத்தீங்கன்னா இறைவன் சன்னிதானம் சொல்லிட்டேன். காலதேவ கணக்குப்படி அது இறைவன் சன்னிதானமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் போய் அந்த தனுசு ராசி எழுச்சக்கூடிய அந்த ராசி அந்த ஸ்தானத்துக்குள்ள உள்ள இறைவன் சன்னிதானம் போயிட்டு வரும்பொழுது அங்கே தனுசு ராசி உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ, யோகமா பாதகமா மாரகமா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அது சார்ந்த விஷயங்களை பிரச்சனையாகவோ யோகமாவே கொண்டு வரும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல அந்த தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் சன்னிதானம் இறைவன் சன்னிதானத்தில் இருக்கிற அந்த இறைவன் திருமேனி, அது பிரபஞ்சத்துக்கு உண்டான திருமேனி. சரிங்களா? உங்களுக்கு உண்டான அமைப்புல அந்த திருமேனியில உங்களுக்கு உண்டான குரு பகவான் எங்கே ஒளிந்திருக்கிறார், அவரை நீங்க பிடிக்கும் போதுதான் ஜெயிக்க முடியும். எப்படி ஒளிந்திருக்காரு கணக்கு எடுக்கிறது? நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. காலதேவ கணக்குப்படி 9ஆம் இடமாகிய தனுசு ராசி எல்லாருக்கும் யோகமாக செயல்படுதா? கண்டிப்பாக இல்லை. ஒரு ராசிக்கு யோகமா இருந்தால் ஒரு ராசிக்கு பிரச்சனையா இருக்கும். அதாவது தனுசு ராசி அதிபதி தனுசு ராசி அதிபதிக்கு அவர் பிரச்சனையா தான் வருவாரு. தனுசு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு அவர் இன்னொரு வீட்டுக்கு அதிபதியான கேந்திரமாகவும் காலதேவ கணக்கு 12ஆம் இடம் விரயமாக தான் வர்றாரு. அப்போ 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் கோவிலுக்கு போனாச்சுன்னா நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? இறைவன் திருமேனியில் உங்களுடைய குருவை எங்கே தேட வேண்டும்? உங்கள் குரு எங்கே ஒளிந்திருக்கிறார்? அந்த ஒளிந்திருக்கிற குருவை நீங்கள் கையில பிடிக்கும் போது தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இறைவன் திருமேனி மொத்தமாவே தனுசு ராசியா இயங்கிக் கொண்டே இருக்கும். சரிங்களா? அந்த தனுசு ராசியா இயங்கிட்டு இருக்கிற அந்த இடங்கள்ல உங்களுக்கான குரு எங்கே இருக்கிறார் தேடி பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல தனித்தனியா கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு இந்த தனுசு ராசியில இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இந்த கடவுள் அங்கே உங்களுக்கு எந்த பகுதியாக வர்றாருங்கிறத தெளிவா சொல்றேன். நீங்கள் அந்த பகுதியிலே பார்த்து வழிபாடு செய்யும் போதுதான் அங்கே உங்களுக்கு ஒளிந்திருக்கிற குரு பகவான் உங்களை பார்ப்பார். நீங்களும் அந்த குருவை பார்ப்பீங்க. அவர் கொடுக்கக்கூடிய காசு பணத்தை உங்க கையில கொடுப்பார். நீங்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு உங்க பிள்ளைகள் கையில கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நம்ம பார்த்து பேசும்போது கண்ணையும் நேர் நோக்கி வச்சு பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன கேட்கறீங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க ஒரு ஆள்கிட்ட பார்த்து பேசும்போது நீங்க அவங்க பறக்க பார்த்துட்டு அங்கங்க பார்த்து பேசிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல எரிச்சல் வரும், அல்லது அவங்க சொல்ல அவாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? அதனால கண்ணும் நோக்கினால் காதல் வரும்னு சொல்றாங்களா, அது மாதிரி இறைவனுடைய திருமேனியில் உங்களுடைய குரு எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அடடா பையன் நம்மளை சரியா பார்க்கிறான்னு சொல்லி அங்கே இருக்கிற இறைவன் உங்களை பார்ப்பான், உங்களுக்கு வரம் கிடைக்கும். ஒட்டுமொத்த திருமேனியும் பார்த்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அங்க பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு வேலை செய்யும், உங்களுக்கு உண்டான அமைப்பு வேலை செய்யாது. அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்களை தெளிவா சொல்றேன். அப்போ 12 ராசின்னு சொல்லிடுறேன். இதுல உங்களுடைய குரு எங்கே ஒளிந்திருக்கிறார் அப்படின்ட்டு. மேஷம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு தனுசு ராசி தொடைப்பகுதியாக செயல்படும். அப்போ மேஷ ராசியில பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார்? தொடைப்பகுதியில் இருக்கிறார். இதை என்னால ஒரு உதாரணம் ஆழமா சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷம் ராசியில பிறந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியோதனனுக்கு 9ஆம் இடமாக செயல்படுற ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள். சரிங்களா? மேச ராசியில தனுசு ராசி தொடையில இருக்கிறார்.
ஆனால் துரியோதனனை வந்து கிருஷ்ணன் வந்து தொடைப்பகுதியை காமிச்சு இந்த பகுதியில் அடிச்சாத்தாண்டா அவன் செத்து போவான், அங்கதான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாருல. அதுக்கு அர்த்தம் என்ன? குருனா என்ன? ஜீவன். இவனுடைய குரு அங்கே இருக்கிறான். தொடைப்பகுதியை நீ பீமானி புலந்து எடு, அப்பதான் இவன் உயிர் ஜீவன், இவனுடைய உயிர் வந்து இவனை விட்டு பிரியும் அப்படிங்கிறத யோசிச்சேன். எனக்கு விட கிடைச்சிச்சு. அப்போ நம்ம ஜாதக குரு எங்கே ஒளிந்திருக்கிறார்? குரு அப்படிங்கிற ஒரு ஜாதகராகி நீங்களும் குரு தான், நம்ம வணங்கக்கூடிய தெய்வமும் குரு தான், உங்க உடம்புல ஓடுற ஆக்சிஜன் காத்துன்னு சொல்றோம்ல அதுவும் குரு தான், நம்ம ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய எல்லாமே குரு தான். அந்த குரு உங்க ஜாதகம் எங்கே ஒளிந்திருக்கிறார்? இந்த துரியோதனன் கதையை நான் வந்து யோசிச்சேன், எனக்கு விட கிடைச்சது. இதுக்கு காரணம் என் தாய் முத்தாரம்மன். அப்போ ஒருத்தர் ஜாதகத்துல வந்து குரு எங்கே ஒளிந்திருக்கிறார், எங்கே இருக்கிறார்? இந்த ஜாதகருக்கு வந்து குரு எப்படி இயங்குவார்? துரியோதனனுக்கு தொடையில இயங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இறைவன் வந்து எங்கே இயங்குறான்? இது வந்து இதிகாசங்கள்ல வர்ற கதையா நீங்க நினைக்க வேண்டாம், சத்தியமான உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, வானம், காற்று, இந்த 5 பஞ்சபூதங்களும் தாங்க மகாபாரத கதையே. தர்மன், பீமன், சகுலன், நகாதேவன், அதுல நடந்த கதையை தான் நான் வந்து நிறைய விஷயத்துல பரிகாரமா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய லக்கணம் விழுந்த நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம், அதாவது வால்மீகி முனிவர் சரிங்களா பிறந்த நட்சத்திரம். அவர் வந்து மகாபாரத்தை எழுதினாரு. என்னுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டை. அதுல வந்து பிறந்தது யாருன்னு கேட்டா வேத வியாசர். அவர் வந்து எழுதினது மகாபாரதம் சரிங்களா. வால்மீகி முனிவர் எழுதினது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமாயணம். இந்த 2 இதிகாசங்களை தான் நான் ஆழமா யோசிப்பேன் அடிக்கடி. எனக்கு அதுதான் வந்து இறைவனே வந்து ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால இவ துல்லியமா என்னால சொல்ல முடியுது. அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து துரியோதனனுக்கு தொடையில உயிர் இருந்த மாதிரி, உயிர்னா என்ன? ஜீவன். ஜீவன்னா என்ன? குரு. குருனாலே உயிர் தான். அந்த உயிர் தொடைப்பகுதியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இறைவன் சன்னிதானத்துல வந்து இறைவன் திருமேனியில உங்களுடைய குரு தொடைப்பகுதியில் இருக்கிறார். தொடைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபலக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குரு எங்கே இருக்கிறார்? காலதேவ கணக்குப்படி தொடையில் இருக்கிறார். அது ஒரே கணக்கு தான் சரிங்களா, அது மாறாது. உங்கள் ஜாதகப்படி அடிமடியில் இருக்கிறார். இறைவனை நீங்கள் அடிமடியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள். அடுத்து வந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 7ஆம் இடமாக வரும். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? அடி வயிறு சம்பந்தப்பட்ட மறைக்கப்பட்ட பகுதி தான். 7, 8 நாளே அடிவை சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். அப்போ மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பகுதியில் இருக்கிறார், அதாவது மறைக்கப்பட்ட பகுதியில். அந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அந்த தனுசு ராசி தொடைப்பகுதியாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது வந்து அடி வயிறு மேலே அடி வயிறு மறைக்கப்பட்ட பகுதி இல்லை, அதுக்கு மேலே உள்ள பகுதி. நிறைய நண்பர்கள் வந்து கோவில்ல வந்து சந்தனம் குங்குமம் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வாங்கி கொண்டு போய் அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு போயிருவாங்க பூசிட்டு. அப்படி செய்யறதை விட இறைவன் சன்னிதானத்தில், அதாவது பிரபஞ்சம் கொடுக்கிற அந்த விபூதியையும் அந்த பிரசாதத்தையும் நீங்கள் நெத்தில பூசினது போக மிச்சம் இருந்தா வீட்டுக்கு கொண்டு போங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களுடைய குரு எங்கே இருக்கிறாரோ அந்த பகுதியில போட்டு தேய்க்கிற பழக்கம் இருக்குங்களா? நிறைய பேர் திருநீர் சந்தனம் மிச்சமா இருந்தா அடிவதில் தேய்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் அவங்க ஜாதகத்துல குரு அந்த அமைப்புல இருக்கும். அப்போ கடகராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து அடி வயிற்றுல தான் உங்கள் குரு இருக்கிறார். அப்போ இறைவன் திருமேனியில வந்து அடி வயிறை பார்த்து வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடைப்பகுதி அப்படிங்கிறது காலதேவ கணக்கு. ஆனா உங்களுக்கு அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இதயம் இருக்கிற பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும், எந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி தொடைப்பகுதியை குறிக்கிற அதே ஸ்தானம், இறைவன் சன்னிதானம், இறைவன் திருமையில இருக்கிற அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் சரிங்களா தொடைப்பகுதியிலையும் கணக்கு எடுத்துக்கோங்க. அதே சமயம் மார்பு பகுதியும் பார்த்துக்குங்க. மார்பு பகுதி பார்த்து வழிபாடு செய்யுங்க, ஏன்னா உங்கள் குரு அங்கே இருக்கிறான் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி அது தொலைப்பகுதியாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அங்கே இருக்கிற குரு தோள்பட்டை கைகளை குடிக்கிற இடங்களில் இருக்கிறான். தோள்பட்டை கழுத்துன்னு சொல்றோம்ல, இந்த பகுதி கைகளை குடிக்கிற பகுதியில் இருக்கிறான். அப்போ நீங்கள் கைகளை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி. விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தனுசு ராசி அப்படிங்கிறது தொலைப்பகுதியாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து இறைவன் திருவேணியில வந்து பாத்தீங்கன்னா முகத்தை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி சரிங்களா. அப்போ தொலைப்பகுதியாக உங்களுக்கு வேலை செய்யும். அதே சமயத்துல இறைவன் சன்னிதானம் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லி முகமாகவும் வேலை செய்யும். அப்போ நீங்கள் முகத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்கள். அடுத்து வந்து தனுசு ராசியில பிறந்த அன்பர்களுக்கு என்ன கணக்கு எடுக்கிறது?
தொலைப்பகுதியாகவும் இருக்கிறான். இறைவன் திருமேனியை நீங்க தாங்க மொத்தமா பார்த்து வழிபாடு செய்யணும். ஏன்னா ஒட்டுமொத்த தோற்றமே தனுசு ராசி. உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே தனுசு ராசி. தனுசு ராசிக்கு காலதேவனுக்கே அவர் 9ஆம் அதிபதி. அப்ப நீங்க பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒட்டுமொத்த இறைவன் திருமேனியே உங்களுக்கு யோகமாக செயல்படும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகர ராசி, மகர லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அந்த ஸ்தானம் பாத்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி தொலைப்பகுதியாக வந்தாலும் உங்களுக்கு அது கால் பாதத்தை குறிக்கிறதுக்கு உண்டான ராசியாக வரும். அப்போ உங்களுடைய ஜாதக குரு எங்கே இருக்கிறார்? இறைவன் கால் பாதத்தில் இருக்கிறார். கால் பாதத்தை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி, கும்ப லக்கணம். இந்த அமைப்புல பிறந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இறைவன் திருமேனி தொலைப்பகுதியாக செயல்பட்டாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா காலுக்கு மேல முட்டு பகுதிக்கு கீழே உள்ள பகுதியாக செயல்படுவார். அங்கேதான் உங்களுடைய குரு இருக்கிறார். அந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா மீன ராசி, மீன லக்கணம். இந்த அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இறைவன் காலதேவ கணக்குப்படி உங்களுக்கு தொலைப்பகுதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அந்த இடம் முட்டு பகுதியாக வரும். அப்ப இறைவன் சன்னிதானத்தில் முட்டு போட்டு வழிபாடு செய்வது, இறைவனை முட்டங்கால் பகுதியை பார்த்து வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம். இறைவன் காலை மடக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த முற்று பகுதியை பார்த்து வழிபாடு செய்வது கால் பாதத்தில் மிகப்பெரிய யோகம். ஏன்னா அங்கதான் உங்க குரு இருக்கிறார். அந்த குருவை நீங்க அப்படித்தான் இயக்க முடியும். அப்போ அங்க பார்த்து நீ வழிபாடு செஞ்சாதான் கிடைக்கும். இது அவரவர் ஜாதகத்துல உங்களுடைய அந்த தனுசு ராசி என்று இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளுக்கு உண்டான ஸ்தானம், அங்கதான் உங்களுடைய குரு உண்டான ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த எந்த இடத்தில் இருக்கிறார், அவர் பார்வை எங்கே எங்கே விழுது, அப்ப இறைவன் திருமேனியை நம்ம எப்படி எப்படி பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் மேசம் முதல் கன்னி வரை ஒரு பகுதியாகவும் துலாம் முதல் மீனம் வரை ஒரு பகுதியாகவும் தெளிவாக கொடுக்கிறேன். குரு பகவான் மேசத்தில் இருந்தால் அவள் பார்வை எங்கே விழும், அப்ப எந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக சொல்றேன். இப்படி நீங்க தொடர்ச்சியா நீங்க இறைவனை இப்படி பார்த்து வழிபாடு செய்யும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு காதலன் காதலி ஒருத்தர் பேசிக்கிறாங்க, லவ் பண்றவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா கண்ணையும் வச்சு கரெக்டா பேசுறவங்க தான் கரெக்டா ஜெயிப்பாங்க. அதான் உண்மையான காதலும் கூட. மற்ற பகுதியை பார்த்து பேசுறதெல்லாம் காதல் கிடையாது. கண்ணும் பார்த்து பேசுறாங்களா அந்த காதல் ஜெயிக்கும், அந்த காதல் நிலைக்கும், அந்த காதல் உண்மையான காதல். இறைவனும் அப்படியே. நீங்கள் இறைவனை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த குருவை, சரிங்களா, உங்கள் ஜாதகத்துக்கு அந்த இறைவன் சன்னிதானம் என்று இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அந்த இறைவன் எங்கே இருக்கிறான், உங்களுக்கு அது என்ன பகுதியாக வருது, அந்த குரு நம்ம ஜாதகம் எங்கே இருக்கிறான், யாரை பார்க்கிறான், எந்த இடத்தை பார்க்கிறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணும், உங்க ஜாதகம் ஜெயிக்கும். நீங்க கோவிலுக்கு வழிபாடு செய்றீங்க, இறைவன் உங்களுக்கு ஓடி வரம் தரதுக்கு ஓடி வருவான், சரிங்களா, ஓடி வருவான், எந்த மாற்றம் கிடையாது. ஆனா உங்கள் ஜாதக குரு வேலை செய்யணும். அப்பதான் குருவாகிய உங்களுக்கு பணம் வரும், காசு பணம் வரும், குரு அருள் வரும். உங்கள் ஜாதக குருவும் பிரபஞ்ச குருவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேச வேண்டும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த இயற்கையை நம்ம தூண்ட வேண்டும். இப்படி நீங்க செய்யும் போதுதான் இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும், உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஜாதகம் அதோடு சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை இது உங்களுக்கு கொடுக்குமே தவிர மற்றபடி நம்ம எப்படித்தான் வழிபாடு செஞ்சாலும் அது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அனுபவத்துக்கு, என் தாய் எனக்கு கொடுத்த ஞானத்துக்கு, எனக்கு என் தாய் உணர்த்திய விஷயத்துக்கு அது ஜெயிப்பது அல்ல. ஏன்னா நான் தெய்வத்தை கும்பிட்றவன் தான். நானும் என் தாய் முத்தாரன் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா, மாசம் வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் சில நேரங்கள் நெருக்கடிகள் வரும்போது நான் அதை யோசிப்பேன். ஏன் அப்படிங்கும்போது நம்ம இறைவனை எப்படி வழிபாடு செஞ்சோம், ஏன் கோயில் போயிட்டு நல்லா இல்லை, எது கஷ்டம் வந்துச்சு, போன மாசம் போயிட்டு நல்லா போன மாசம் கோயில் போயிட்டு நல்லா இருந்துச்சு, இந்த மாசம் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சில விஷயத்த நான் யோசிக்க எனக்கு என் தாய் முத்தாரம்மன் முத்தான செய்திகளை எனக்கு கொடுக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்க, அந்த குரு உங்களுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார், எங்கே இருந்தால் எந்த பார்வையை அவர் எல்லா பக்கம் பார்க்கிறார், அந்த ஸ்தானம் என்ன, நீங்க எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வரிசையா அடுத்தடுத்து வீடியோ தெளிவாக கொடுக்குறேன், சரிங்களா. நண்பர்கள் வீடியோவை முழுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். நிறைய நண்பர்கள் சொல்றீங்க கொஞ்சம் ஸ்பீடா பேசுறீங்க ஐயா, கொஞ்சம் குறைச்சி மெதுவா பேசுங்க அப்படிங்கிறீங்க. எனக்கு செவ்வாய் ராசி சம்பந்தப்பட்டதுனால 2ஆம் இடத்தை குரு ராகுசாரத்துல இருந்து குரு பார்க்கறதுனாலயோ 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால என்னோட பேச்சு ஸ்பீடா தான் வருது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ரொம்ப ஸ்லோ பண்ணி நானே பேசுறேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா வருது.
ஸ்பீடாக பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து வேகமாக வருது. அதனால தான் கொஞ்சம் என் பேச்சு வந்து வேகமாக போகுது. கொஞ்சம் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியலைன்னா மறுபடியும் ரிப்பீட்டில் ஒருக்கா பாருங்கள், தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து வந்து வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் லென்த்து சுருக்கமாக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. நியாயம்தான். நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னாச்சுன்னா 2 தடவை நானே பேசுவேன். எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டோம். மறுபடியும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு புதன் வந்து 2ஆம் இடத்துல, புதன்னா 2. இதேமாரி 2 தடவை சொல்லும்போது தான் அது உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக ரீச் ஆகுது. உங்களுக்கும் புரியுது அப்படிங்கிறதுக்காக தான் சில விஷயத்த ஆழமாக திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. பட் ஆனால் அது நல்ல விஷயமா தான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி. வணக்கம்.